வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது அட்விட்டம் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு கிட்னாப் டிராமா அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் போகும். அதாவது ஒரு கும்பல் தன்னோட கர்ப்பிணி மனைவியை கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து மீட் எடுக்கிறதுக்காக ஹீரோ போராடுறாரு அப்படின்ற மாதிரி தான் கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பிரான்ஸோட ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்திருப்பாரு. பிரசன்ட்ல தன்னோட மனைவியோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. தன்னோட மனைவி 8 மாசங்கள் பிரெக்னெண்டா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு ஒரு கும்பல் அவங்க வீட்டுக்கு அட்டாக் பண்றாங்க. அண்ட் தன்னோட மனைவியும் கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த கும்பல் எதுக்காக இந்த அட்டாக்கை நிகழ்த்துறாங்க அண்ட் ஹீரோ கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அண்ட் ஹீரோ இதுக்கு முன்னாடி இன்வால்வ் ஆன ஆபரேஷன்ல என்னத்தை மிச்ச வச்சாரு அண்ட் டுவர்ட்ஸ் தன்னோட மனைவியை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படம் தொடங்கின விதத்தை பார்க்கும்போது ஒரு சராசரியான கிட்னாப் டிராமாவா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் அந்த பர்பஸ் இருக்குல்ல, எதுக்காக கடத்தினாங்க அப்படின்றது, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதுலயும் டுவர்ட்ஸ் தி எண்ட் பல மோட்ஸ்ல போய் ஃபைட் பண்றது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது பைக்கு கார்லாம் விடுங்க, வித்தியாசமான ஒரு விதத்துல டிராவல் பண்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் விஷுவலாவும் ரொம்ப நீட்டா அந்த காட்சிகளை எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆக்ஷன் காட்சிகளையும் ரொம்ப ரொம்ப சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய படம். அதனாலேயே ஒரு மாதிரி கிரிப்பிங்கா நகர்ந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. அண்ட் தேவையில்லாத வளவலன்னு காட்சிகள் அப்படின்றதெல்லாம் இதுல அமைக்கவே இல்லை. ரொம்ப கிறிஸ்பா முடிச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் ஒரு என்டர்டெய்னிங் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் சீன்ஸே இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டியிருக்கலாம். அதே மாதிரி ஹீரோவோட கொலீக்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு சிலருக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்கும். அவங்களோட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் காட்சிகளை இன்னுமே கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா காட்டியிருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலண்டான காட்சிகள் இருக்கு அண்ட் ஒரு சில லிப்லாக் சீன்ஸ் இருக்கு. மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.